பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7ல கணிதத்தில 12வது பாடலகான அட்சர கணித கோவைகள் பற்றி படிக்க இருக்கிறோம். இப்ப நீங்கள் ஏற்கனவே தரம் 6ல அட்சர கணித கோவைகள் படிச்சிருக்கிறீங்க. அட்சர கணித கோவைகள் அப்படி என்ன நன்று. அட்சர கணித கோவைகள் அப்படி என்றால் என்ன? இந்த அட்சரங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிற கோவைகள். அட்சரங்கள் என்னும்போது நாங்கள் இந்த தெரியா கணியத்தை சொல்ற நாங்கள் ஒன்றின பெருமானம் தெரியாம இருக்கும் பொழுது நாங்கள் அதை தெரியா கணியம் என்று சொல்லுவோம். இந்த தெரியா கணியத்தை குறிப்பதற்காக ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்துவோம். தெரியா கணியம் என்றா இப்ப குறிப்பிட்ட ஒன்றினுடைய பெருமானம் தெரியாம இருக்கிற போது அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? தெரியா கணியம். இந்த தெரியா கணியத்திற்காக நாங்கள் ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்துவோம். ஓ தவிர்ந்த ABC இப்படி தொடங்கி செட் வரை இருக்கக்கூடிய ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்துவோம். ஆனால் ஓவை பயன்படுத்த மாட்டோம் தெரியா கணியத்திற்காக. அட்சர கணித கோவைகள் அப்படி என்றா என்ன? இவ்வாறான இந்த தெரியா கணியங்களை நாங்கள் அட்சரங்கள் என்றும் சொல்லுவோம். தெரியா கணியம் அல்லது அட்சரங்கள். இந்த அட்சரங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிற கோவைகளைத்தான் அட்சர கணித கோவைகள் என்று சொல்லுவோம். இது நாங்கள் தரம் 6ல படிச்சிருக்கிறோம். இப்ப தரம் 7ல அட்சர கணித கோவைகள்ல நாங்கள் இந்த அட்சர கணித கோவைகளை உருவாக்குறது. தரம் 6ல சின்ன சின்ன கோவைகளை உருவாக்கி இருப்போம். தரம் 7ல கொஞ்சம் பெரிய கோவைகளை உருவாக்குறது எவ்வாறு என்று நாங்கள் படிக்கலாம். நாங்கள் இப்ப ஒரு கோவையை உருவாக்குவோம். ஒரு அட்சர கணித கோவையை உருவாக்குவோம். இப்ப ஒரு 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 கவர்ல ஒரு உரைக்குள்ள ஒரு பேக்குக்குள்ள கொஞ்சம் புத்தகங்கள் இருக்குது. எவ்வளவு புத்தகங்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஒரு பொதியில புத்தகங்கள் இருக்குது. இந்த பொதியில இருக்கக்கூடிய புத்தகங்களில இருந்து 5 புத்தகங்களை நாங்கள் வெளியில எடுக்கிறோம். ஒரு பொதியில இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த பொதியில இருந்து நாங்கள் ஒரு 5 புத்தகங்களை வெளியில எடுக்கிறோம். இப்ப வெளியில எடுக்கக்கூடிய புத்தகங்கள் வெளியில் எடுக்கக்கூடிய புத்தகங்கள் 5 புத்தகங்கள். இப்போது இந்த பொதியில எஞ்சி இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? அதை நாங்கள் ஒரு கோவையாக எழுத முடியும். எஞ்சி இருக்கும் புத்தகங்களின் எண்ணிக்கைக்கான கோவையை நாங்கள் எழுத முடியும். அப்ப எஞ்சி இருக்கும் புத்தகங்கள் எஞ்சியிருக்கும் புத்தகங்களுக்கான கோவையை நாங்கள் எழுதலாம். எங்களுக்கு இந்த பொதியில இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கை தெரியாது. ஆகவே நாங்கள் பொதியில இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கையை ஒரு தெரியா கணியமாக எடுக்கிறோம், ஒரு அட்சரமாக எடுக்கிறோம். பொதியில இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கையை நாங்கள் என்னென்று எடுப்போம். எங்களுக்கு தெரியாது எத்தனை புத்தகங்கள் இருக்குதுன்னு தெரியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்? ஆங்கில இது ஒரு தெரியா கணியம். பொதியில் இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது. ஆகவே இது ஒரு தெரியா கணியம். இந்த தெரியா கணியத்துக்காக நாங்கள் ஆங்கில சிறிய எழுத்தை பயன்படுத்துவோம். இப்போ பொதியில இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கையை நாங்கள் என்னென்று எடுப்போம்.
இப்ப இந்த பொதியில இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல இருந்து நாங்கள் 5 புத்தகங்களை வெளியில எடுத்துட்டோம். மீதி எத்தனை புத்தகங்கள் இருக்கும்? அந்த புத்தகங்களின் எண்ணிக்கையை நாங்கள் ஒரு கோவையாக எழுத முடியும். என்னண்டு? எண் சய 5. எங்களுக்கு தெரியாத எண்ணிக்கையிலான புத்தகங்கள்ல இருந்து 5 புத்தகங்களை வெளியில எடுக்கும் பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கையை நாங்கள் ஒரு கோவையாக எழுத முடியும். அந்த கோவை எண் சய 5 ஆகும். இவ்வாறு பாருங்க, இதுல ஒரு அட்சரம் வந்திருக்குது. எண் ஏபிசிடி எதென்றாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். எண் ஒரு அட்சரம் இருக்குது. இதுல ஒரு குறியீடு இருக்குது, கழித்தல் என்ற ஒரு குறியீடு வந்திருக்குது. இங்கால ஒரு தெரிந்த பெருமானம் 5, ஒரு எண் பெருமானம். இவ்வாறாக ஒரு அட்சரங்கள், இது அட்சரம், கழித்தல் என்றது குறியீடு, 5 எண் பெருமானம் அல்லது தெரிந்த கணியம். இவற்றை பயன்படுத்தி ஒரு கோவையாக எழுதுறதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அட்சர கணித கோவைகள். அப்ப இந்த கோவை என்னென்று உருவாகிறது என்று எங்களுக்கு தெரியுது. எண்ணிக்கையிலான புத்தகங்களை கொண்ட பொதியில இருந்து 5 புத்தகங்களை மட்டும் வெளியில எடுக்கும் பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கையை நாங்கள் கோவையாக எழுத முடியும். உங்களுக்கு ஒருவேளை இந்த பொதியில இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கை தெரியுது. பொதியில 50 புத்தகங்கள் இருக்குது என்று உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, 50ல இருந்து நீங்கள் 5 வெளியில எடுத்தா மீதி எத்தனை புத்தகங்கள் இருக்கும்? 45 புத்தகங்கள் இருக்கும். என்னென்று 45 என்று நீங்கள் கண்ட, நீங்கள் 50ல இருந்து 5 கழிக்கும் பொழுது 45 புத்தகங்கள் இருக்குது என்று சொல்ல முடியும். அதே போல எண் எண்ணிக்கையிலான புத்தகங்கள்ல இருந்து 5 புத்தகங்களை நாங்கள் வெளியில எடுக்கும் பொழுது அப்படி நாங்கள் கழிக்க வேணும். எண்ணில இருந்து 5 கழிக்கிறோம். இப்பொழுது இந்த கோவை உருவாகிறது. இதைத்தான் நாங்கள் அட்சர கணித கோவைகளை உருவாக்குற விதம் என்று சொல்லுவோம். இனி இந்த கோவை, ஒரு கோவை எழுதியிருக்கிறோம், எண் சய 5. இந்த கோவை எண் சய 5. இந்த கோவையில இந்த எண்ணும் இந்த 5ம் 5க்கும் என்ன பெயர் சொல்லலாம்? இந்த கோவையினுடைய உறுப்புகள். இந்த அட்சர கணித கோவையினுடைய உறுப்புகள் எதெல்லாம்? எண்ணும் 5ம் ஆகும். கழித்தல் என்பது குறியீடு ஆகும். எண்ணும் 5ம் இந்த அட்சர கணித கோவையில் உள்ள உறுப்புகள் எனப்படுகிறது. நாங்கள் இப்படி சிறிய கோவைகளை உருவாக்குற மாதிரி ஒரு கேள்வி செய்தோம். ஓர் ஆப்பிளின் விலை, ஓர் ஆப்பிளின் விலை ரூபாய் பி என கொண்டு, ஒரு ஆப்பிளின் விலை ரூபாய் பி, தெரியாத கணியம், தெரியா கணியமாக வந்துடும். ஒரு ஆப்பிளின் விலை ரூபாய் பி என கொண்டு அவ்வாறான 8 ஆப்பிள்களின் விலைக்கான கோவை ஒன்றை எழுதுக. அவ்வாறான 8 ஆப்பிள்களின் விலைக்கான கோவை ஒன்றை எழுதுக. முதலாவது கேள்வி, ஒரு ஆப்பிளின் விலை ரூபாய் பி. ஒரு ஆப்பிளின் விலை ரூபாய் பி ஆகும்.
அப்படி என்றால் அவ்வாறான 8 ஆப்பிள்களின் விலைக்கான கோவை ஒன்றை எழுதுக. என்ன செய்வோம் நாங்கள்? ஒரு ஆப்பிளின் விலை ரூபாய் 100 அண்டிருந்தால் 8 ஆப்பிள்களின் விலைக்கு என்ன செய்வீங்கள்? ஒரு ஆப்பிளின் விலை ரூபாய் 100 இருந்தால் 8 ஆப்பிள்களின் விலையை காணுவதற்கு நாங்கள் என்ன செய்வோம்? 8 100ஆல் பெருக்குவோம். அதே போல ஒரு ஆப்பிளின் விலை ரூபாய் P ஆக இருந்தால் 8 ஆப்பிள்களின் விலையை காண வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்வோம்? 8 P-ஆல் பெருக்குவோம். இந்த தெரிந்த எண் பெருமானத்தை அல்லது இந்த தெரிந்த கணியத்தை நாங்கள் P-ஆல் பெருக்குவோம். 8 P-ஆல் பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 8P. 8ஐயும் P-ஐயும் பெருக்கிறோம். 8P. ஆகவே 8 ஆப்பிள்களின் விலைக்கான கோவை என்னவாக இருக்கும்? 8P. அடுத்தது இதிலேயே இன்னும் ஒரு கேள்வி. ஓர் அன்னாசி பழத்தின் விலை அன்னாசி பழத்தின் விலை 8 ஆப்பிள்களின் விலையிலும் 8 ஆப்பிள்களின் விலையிலும் ரூபாய் 20 கூடியதாயின் ரூபாய் 20 கூடியதாயின் ஓர் அன்னாசி பழத்தின் விலையை அன்னாசி பழத்தின் விலையை ரூபாய் P-யின் சார்பில் எழுதுக. ரூபாய் P-யின் சார்பில் எழுதுக. கேள்வியை பார்ப்போம். இது அட்சரணித கோவைகளை உருவாக்குறது தொடர்பான கேள்வி. நாங்கள் ஒரு ஆப்பிளின் விலை P-ஆக இருந்தால் 8 ஆப்பிள்களின் விலைக்கான கோவை எழுதியிருக்கிறோம் 8P. அதே போல அன்னாசி பழத்தின் விலை சொல்லி இருக்கு. ஓர் அன்னாசி பழத்தின் விலை 8 ஆப்பிள்களின் விலையிலும் ரூபாய் 20 கூடியதாயின் ஒரு அன்னாசி பழத்தின் விலை 8 ஆப்பிள் பழங்களின் விலையிலையும் 20 ரூபாய் கூட. 8 ஆப்பிள் பழங்களின் விலையை விட 20 ரூபாய் கூடவாக இருக்குது ஒரு அன்னாசி பழத்தின் விலை. அப்படி இருந்தால் அன்னாசி பழத்தின் விலையை P-யின் சார்பில் தருக. P-யின் சார்பில் என்றால் P வார மாதிரியான கோவையாக நாங்கள் கொடுக்க போறோம். A-யின் சார்பில் P-யின் சார்பில் அப்படி என்றால் என்ன? அந்த கோவையில அட்சரமாக P வர வேணும். அப்ப நாங்கள் அன்னாசி பழத்தின் விலையை எழுதலாம். அன்னாசி பழத்தின் விலை என்ன மாதிரி இருக்குது? 8 ஆப்பிள்களின் விலையிலையும் 20 ரூபாய் கூடியதாக இருக்குது. இப்போ 8 ஆப்பிள் பழங்களின் விலை எவ்வளவு? 8P. 8 ஆப்பிள் பழங்களின் விலைக்கான கோவை எழுதி இருக்கிறோம் 8P. 8 ஆப்பிள் பழங்களின் விலையிலையும் 20 ரூபாய் கூடவாக இருக்குது. கூடியதாக இருந்தா என்ன செய்யணும்? 20 ரூபாயை கூட்ட வேணும். 8 ஆப்பிள் விலையிலையும் 20 ரூபாய் கூட. அப்ப 8 ஆப்பிள் விலையோட 20 ரூபாயை நாங்கள் கூட்ட வேணும். 8 ஆப்பிள் விலையிலையும் 20 ரூபாயை நாங்கள் கூட கொடுக்க வேணும் அன்னாசி பழத்துக்கு. அப்ப 8 ஆப்பிள் பழங்கள விலையை விட 20 ரூபாய் கூட. ஆகவே 8 பீஸாக 20. அன்னாசி பழத்தின் விலை
என்னவாக இருக்கும்? விலைக்கான கோவை 8 பீஸ்/20. பியின் சார்பில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். பி வார மாதிரி இந்த கோவையை உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் இதற்கு எழுதி கொண்டு அடுத்ததாக நாங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய கோவைகளை உருவாக்க போறோம். முதலாவதாக எங்களுக்கு ஈஸியா இலகுவாக இருக்கிற மாதிரியான அட்சர கணித கோவைகளை உருவாக்கி இருக்கிறோம். இனி இதை விட கொஞ்சம் பெரிய அட்சர கணித கோவைகளை உருவாக்க போறோம். இதை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னென்று உருவாக்குறேன்னு பார்ப்போம். பாருங்க, அடுத்த கேள்வி. ஒரு கட்டடத்தின் உயரம் ஒரு கட்டடத்தின் உயரம் ஒரு கட்டடத்தின் உயரம் அதன் நீளத்தின் கட்டடத்தின் உயரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அதன் நீளத்தின் அரையிலும் என்றால் அரை மடங்கிலும், அதன் நீளத்தின் அரையிலும் 6 மீட்டர் குறைவானது ஆகும். 6 மீட்டர் குறைவானது ஆகும். குறைவானது ஆகும். அதன் நீளம் L மீட்டர் ஆயின் அதன் நீளம் L மீட்டர் ஆயின் உயரத்தை எல்லிலான அட்சர கணித கோவையின் மூலம் தருக. உயரத்தை எல்லிலான அட்சர கணித கோவையின் மூலம் தருக. பாருங்க, கொஞ்சம் பெரிய அளவிலான கோவைகளை நாங்கள் கோவையை உருவாக்க போறோம். இந்த கேள்வியை வாசிப்போம். ஒரு கட்டடத்தின் உயரம் அதன் நீளத்தின் அரையிலும் என்றால் அரை மடங்கிலும், அதன் நீளத்தின் அரைவாசியிலும் 6 மீட்டர் குறைவானது ஆகும். அதன் நீளம் L மீட்டர் ஆயின் உயரத்தை எல்லிலான அட்சர கணித கோவையின் மூலம் தருக. கட்டிடத்தின் நீளத்தை எழுதுவோம். கட்டிடத்தின் நீளம் L மீட்டர். கட்டடத்தினுடைய நீளம் L மீட்டர். உயரத்தை நாங்கள் கோவையாக எழுத போறோம். உயரம் எப்படிப்பட்ட அட்சர கணித கோவையாக இருக்க வேண்டும்? எல்லிலான அட்சர கணித கோவையாக, எல் வார மாதிரியான அட்சர கணித கோவையை நாங்கள் உருவாக்க போறோம். நீளம் L மீட்டர். உயரத்தை நாங்கள் காண வேணும். உயரத்துக்கான கோவை எல் வார மாதிரியான கோவையாக இருக்க வேணும். அப்ப பாருங்க, ஒரு கட்டடத்தின் உயரம் அதன் நீளத்தின் அரைவாசியிலும். உயரத்தை நாங்கள் காணுவோம். உயரம் அப்படி இருக்காம், நீளத்தின் அரைவாசியிலும். இப்ப கட்டிடத்தின் நீளம் 100 மீட்டர் என்றா
அரைவாசி எவ்வளவாக இருக்கு? கட்டிடத்தின் நீளம் 100 மீட்டர். அப்ப கட்டிடத்தின் அரைவாசி நீளம் எவ்வளவாக இருக்க வேணும்? என்ன செய்வீங்கள்? 100 2ஆல வகுப்பம் 50 மீட்டர் சொல்லு. ஒரு கட்டிடத்தின் நீளம் 100 மீட்டர் என்றா അതിന്റെ அரை மடங்கு அல்லது அரைவாசி நீளம் எவ்வளவு? 100 மீட்டர். முழு நீளம் 100 மீட்டர் என்றா அரைவாசி நீளம் 50 மீட்டர். என்னென்ன 50 மீட்டரை காணலாம்? 100 நாங்கள் 2ஆல வகுக்கிறோம். அரை மடங்கு, ஒன்றினுடைய அரை மடங்குன்னா நாங்கள் 2ஆல வகுப்போம். அதே போல நீளம் L மீட்டராக இருக்குது. உயரம் நீளத்தின் அரை மடங்கு. ஆகவே என்ன எழுத வேணும்? அரை L என்று எழுதணும். அல்லது L-இன் கீழ் 2 என்று எழுதினீங்கன்றாலும் சரி, இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். நீளத்தை 2ஆல வகுக்கும் பொழுது அரை மடங்கு நீளம் கிடைக்கும். அரை மடங்கு இதுவும் சரி, இதுவும் சரி. அல்லது அரை மடங்கு நீளம் என்ற அரை L. இனி நாங்கள் L-இன் கீழ் 2 போடுவோம். நீளத்தின் அரைவாசி. அப்ப நீளத்தை 2ஆல வகுப்போம். L-இன் கீழ் 2. நீளத்தின் உயரமானது நீளத்தின் அரைவாசியிலும் அரை மடங்கிலும் 6 மீட்டர் குறைவு. 6 மீட்டர் குறைவு என்றால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? குறைவாக கழிக்க வேணும். அதை விட 6 மீட்டர் குறைவாக இருக்குது. முன்னுக்கு வரப்போகுது. குறைவாக நாங்கள் கழிப்போம், கூடியதாக இருக்கண்டா நாங்கள் கூட்டுவோம். 6 மீட்டர் குறைவாக இருக்குது. ஆகவே L-இன் கீழ் 2 6. கட்டடத்தின் உயரத்துக்கான கோவையை உருவாக்கிட்டோம். L வார மாதிரி ஒரு இது 6 D என்று நினைச்சிடாதீங்க. 6 L வார மாதிரியான கோவையாக உருவாக்கி இருக்கிறோம். கட்டடத்தின் நீளமானது L மீட்டர், உயரமானது கட்டடத்தினுடைய நீளத்தின் அரைவாசியிலும் 6 மீட்டர் குறைவு. மீட்டர் என்று எழுதலாம். நீளத்தின் அரைவாசியிலும் 6 மீட்டர் குறைவு. ஆகவே நீளம் L. நீளத்தின் அரைவாசி என்றால் L-இன் கீழ் 2. நீளத்தின் அரைவாசியிலையும் 6 குறைவாக இருக்குது. 6 மீட்டர் குறைவாக இருக்குது. ஆகவே L-இன் கீழ் 2 6 மீட்டர். உயரத்துக்கான அட்சர கணித கோவையை உருவாக்கி இருக்கிறோம். எல்லிலான கோவையாக இருக்க வேணும். எங்களுக்கு எல் வந்திருக்கு, நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம். அப்ப இதே மாதிரி நாங்கள் அட்சர கணித கோவைகளை உருவாக்க வேணும். கேள்வியை வடிவா வாசிச்சுட்டு அந்த கோவையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இனி இந்த 2 கோவைகள் தரப்படுது. அந்த கோவையை நாங்கள் என்னென்று சொற்களில் விவரிக்கிறது என்று பார்ப்போம். ஒரு 2 கோவைய சொற்கள். இப்ப இங்க சொற்களில விவரிக்கிறத நீங்கள் கோவையாக எழுதி இருக்கிறீங்க. இனி 2 கோவைய எழுதி அவற்றை நாங்கள் சொற்கள்ல விவரிப்போம். கோவையாக எழுதப்பட்டவற்றை சொற்களில் விவரிப்போம். சொற்களில் விவரிக்க. சொற்களில் விவரிக்க தெரிஞ்சதென்றா நீங்கள் சொற்களில் தரப்பட்டவற்றை கோவையாக எழுதுறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். முதலாவது பாருங்கோ, 3C -7 ஒரு கோவை தரப்பட்டிருக்குது. சி என்கிற தெரியா கணியம் வந்திருக்குது. இந்த கோவையை நாங்கள் என்ன வாசிப்போம்? 3C -7. இது என்னென்று நாங்கள் சொற்களில் விவரிச்சு எழுதுவோம்.
பாருங்கோ, சொற்களில் விவரிக்கும் போது சியினுடைய 3 மடங்கு. சி என்றது ஒரு தெரியா கணியம், முன்னுக்கு 3 இருக்கு. ஆகவே நாங்கள் என்ன சொல்லலாம்? சியின் 3 மடங்கிலும், சியின் 3 மடங்கிலும் கழித்தல் வந்திருக்கு 7. சியினுடைய 3 மடங்கு. சி என்றா ஒரு சி, 3 சி என்றா சியின் 3 மடங்கு. சியினுடைய 3 மடங்கிலும் 7 இருக்கு. இங்க கழித்தல் வந்திருக்கு. கழித்தல்ண்டா குறைவானது. கழித்தல்ண்டா என்ன செய்ய வந்தா நாங்கள் என்ன செய்வோம்? கழிப்போம். கழித்தல்ண்டா குறைவு. கூட்டல் இருந்தா கூடியதாக இருக்கும். சியினுடைய 3 மடங்கிலும் 7 குறைவானது ஆகும். இந்த கோவையை நாங்க சொற்களில என்னென்று விவரிச்சு எழுதலாம். சியின் 3 மடங்கிலும், சியின் 3 மடங்கிலும் 7 குறைவானது ஆகும். 7 குறைவானது ஆகும். குறைவானது எழுதினாலும் சரி, இந்த கோவையை சொற்களில நாங்கள் விவரிக்கும் பொழுது என்னென்று விவரிக்கலாம். சி என்கிற அட்சரமானது 3 சி என்றும் போது சியினுடைய 3 மடங்காக இருக்குது. 3 சியிலும் 7 குறைவு. சியின் 3 மடங்கிலும் 7 குறைவானது. செய்ய வந்தால் குறைவாக இருக்கும். கூட்டல் சக வந்தால் நாங்கள் கூட்டுவோம், செய்ய வந்தால் நாங்கள் கழிப்போம். செய்யாண்டா இன்னும் குறைப்போம், சகாண்டா நாங்கள் கூட்டுவோம். ஆகவே செய்ய வந்தாண்டா நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? குறைவு. கூட்டல் வந்தாண்டா கூடியது என்று சொல்லுவாங்க. சியின் 3 மடங்கிலும் 7 குறைவானது ஆகும். அடுத்தது 2a சக 9. இது என்ன எழுதுவீங்க? ஏயினுடைய 2 மடங்கிலும் 9 கூடியது என்று எழுதுவீங்க. ஏயின் 2 மடங்கிலும் 9 கூடியது. ஏயின் 2 மடங்கிலும் 9 கூடியது. இந்த கோவையை சொற்களில விவரிச்சு எழுதும் போது நாங்கள் இவ்வாறு எழுதுவோம். ஏனுடைய 2 மடங்கிலும் 9 கூடியதாக இருக்குது. இவ்வாறு அப்ப நீங்கள் இந்த கோவையில இருந்து சொற்களில விவரிக்க உங்களுக்கு தெரிஞ்சதென்றா கோவையை உருவாக்குவது இலகுவானதாக இருக்கும். கோவை எப்படி சொற்களில விவரிச்சு தரப்பட்டிருக்கும், இந்த கோவையை உருவாக்குறது உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது ஒரு தெரியா கணியம் பார மாதிரியான கோவை. நாங்கள் உருவாக்கின கோவையில எல்லாம் ஒரே ஒரு தெரியா கணியம், ஒரே ஒரு அட்சரம் மட்டும் வந்திருந்தது. இனி 2 தெரியா கணியங்களுடனான அட்சர கணித கோவைகளை உருவாக்குதல். 2 தெரியா கணியங்களுடனான அட்சர கணித கோவைகளை உருவாக்குதல்.
இரண்டு தெரியா கணியங்களுடனான அட்சர கணித கோவைகளை உருவாக்குதல். அப்ப நாங்கள் உருவாக்குற கோவையில ரெண்டு தெரியா கணியங்கள் வரப்போகுது. ரெண்டுண்டா எக்ஸையும் y ரெண்டு தெரியா கணியங்கள் எடுத்தோம்னா இந்த கோவைய ரெண்டு தெரியா கணியங்களுடனான கோவை எப்படி இருக்கலாம்? 3x 4y இருக்கலாம், அல்லது 3x 4y இருக்கலாம். ரெண்டு தெரியா கணியங்கள் வந்திருக்க வேணும். குறியீடுகள் வந்து எண்கள் குறியீடுகள் தெரியா கணியங்களை அவர் பயன்படுத்தி எழுதுறதுதான் அட்சர கணித கோவை. நாங்கள் இப்ப உருவாக்குற அட்சர கணித கோவையில ரெண்டு தெரியா கணியங்கள் வரப்போகுது. வார மாதிரியான கோவைகளை உருவாக்குவோம். அதுக்காக நாங்கள் ஒரு கேள்வி செய்வோம். ஒரு தேங்காயின் விலை கேள்வியில சொற்களில் தரப்பட்டவற்றை நாங்கள் கோவையாக உருவாக்குவோம். நாங்கள் உருவாக்குற கோவையில ரெண்டு தெரியா கணியங்கள் இருக்கும். ஒரு தேங்காயின் விலை ரூபாய் x ஆகும். ஒரு தேங்காயினுடைய விலை ரூபாய் x ஆகும். ஒரு கிலோ அரிசியின் விலை ரூபாய் a ஆகும். கேள்வியிலே ரெண்டு தெரியா கணியங்கள் வந்துட்டு. ஒரு தேங்காயின் விலை ரூபாய் x, ஒரு கிலோ அரிசியின் விலை ரூபாய் a. நாங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்குது? 5 தேங்காய்களினதும் 5 தேங்காய்களினதும் 4 கிலோகிராம் அரிசியினதும் விலையை குறிப்பதற்கு x, a x-இலையும் a-இலையும் என்பவற்றிலான x மற்றும் a என்பவற்றிலான ஓர் அட்சர கணித கோவையை எழுதுக. ஓர் அட்சர கணித கோவையை எழுதுக. ரெண்டு தெரியா கணியங்கள் வார மாதிரி தரப்பட்டிருக்கிறது. ஒரு தேங்காயின் விலை ரூபாய் x ஆகும். ஒரு கிலோ அரிசியின் விலை ரூபாய் a ஆகும். 5 தேங்காய்களினதும் 4 கிலோ அரிசியினதும் விலையை குறிப்பதற்கு x-இலையும் x-உம் a-யும் என்பவற்றிலான ஓர் அட்சர கணித கோவையை எழுதுக. நாங்கள் என்ன செய்ய வேணும்? 5 தேங்காயும் 4 கிலோ அரிசி, 5 தேங்காயும் வாங்க வேணும், 4 கிலோ அரிசியும் வாங்க வேணும். இவற்றுக்கான மொத்த விலையை நாங்கள் காண வேணும். ஒரு தேங்காயின் விலை ரூபாய் சென்றா 5 தேங்காய்கள விலை என்னவாக இருக்கும்? ஒரு தேங்காயின் விலை ரூபாய் x. அப்ப 5 தேங்காய்களினுடைய விலை ரூபாய் 5x. ஒரு தேங்காயின் விலை ரூபாய் x என்றா 5 தேங்காய்களினுடைய விலை ரூபாய் 5x. அதே நேரம் ஒரு கிலோ அரிசியின் விலை ரூபாய் a என்றா 4 கிலோ அரிசியின் விலை எவ்வளவு? 4 கிலோகிராம் அரிசியின் விலை.
4 கிலோகிராம் அரிசியின் விலை. 1 கிலோ அரிசியின் விலை ரூபாய். அப்ப 4 கிலோ அரிசியினுடைய விலை ரூபாய் 4. 1 கிலோ அரிசியின் விலை ரூபாய். 4 கிலோ 1 கிலோவின் விலை A. 4 கிலோவின் விலை ரூபாய் 4. இப்ப 2ண்டையும் 5 தேங்காயும் வாங்க வேணும், 4 கிலோ அரிசியும் வாங்க வேணும். இது 2டையும் வாங்குறதுக்கு தேவையான அந்த பணம் அல்லது 2னுடைய விலையையும் குறிப்பதற்கு XA என்பவற்றிலான கோவையை உருவாக்க. 2டையும் வாங்க வேணும் என்றால் என்ன விலை கொடுத்து வாங்க வேணும், அந்த விலைக்கான கோவையை நாங்கள் எழுத போறோம். மொத்த விலைக்கான கோவை, மொத்த 2டையும் சேர்த்து வாங்குறதுக்கு ஏற்படுகின்ற மொத்த விலைக்கான கோவை எழுத போறோம். நாங்கள் என்ன செய்வோம், நீங்கள் கடைக்கு போய் ஒரு தேங்காய் வாங்குறீங்க, 2 கிலோ அரிசி வாங்குறீங்க. அப்ப எவ்வளவு காசு கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டி வரும்? தேங்காயின் விலை 60 ரூபா, 1 கிலோ அரிசியின் விலை 200 ரூபான்னு வைங்க. ஒரு தேங்காய் வாங்குறீங்க, தேங்காயின் விலை 60 ரூபாய், 1 கிலோ அரிசியின் விலை 200 ரூபாய். 2 கிலோ அரிசி வாங்குறீங்க, அப்ப 2 கிலோ அரிசியின் விலை 400 ரூபாய். தேங்காயும் அரிசியையும் வாங்குறதுக்கு தேவையான பணம் அல்லது 2டையும் மொத்த விலை, 2டையும் வாங்குறதுக்கான விலையை குறிக்கிறதுக்கு, 2டையும் வாங்குறதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும்? 460 ரூபாய் தேவைப்படும். என்ன செய்வோம், நாங்கள் 2டையும் வாங்க வேணும் என்றால் 2க்கும் ஆகிற செலவை நாங்கள் கூட்டுவோம். அதே போல இங்கேயும் என்ன செய்ய வேணும், 2ண்டையும் விலைக்கான கோவைகளை நாங்கள் கூட்ட வேணும். அப்ப 5x சக 4a ரூபாய். 2டையும் வாங்குறதுக்கு தேவையான மொத்த விலைக்கான கோவை என்னவாக இருக்கும்? ரூபாய் 5x சக 4a. இது தேங்காயின் விலை, 5 தேங்காயின் விலை, இது 4 கிலோ அரிசியின் விலை. 2டையும் வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த அளவு பணம் தேவைப்படும். அந்த பணத்துக்கான கோவையை நாங்கள் எழுதி இருக்கிறோம். அதே போல இன்னும் ஒரே ஒரு கேள்வி நாங்கள் செய்வோம். பாருங்க, 1 கிலோ சீனியின் விலை, 1 கிலோ சீனியின் விலை ரூபாய் வை. ஒரு தெரியாக்கணியம், 1 கிலோ சீனியின் விலை ரூபாய் வை. 250 கிராம் தேயிலை, 250 கிராம் தேயிலை விலை, தேயிலை பக்கெட்டின் விலை 250 கிராம் தேயிலை பக்கெட்டின் விலை ரூபாய் எக்ஸ். 1 கிலோ சீனியின் விலை ரூபாய். 250 கிராம் தேயிலை, 250 கிராம் தேயிலை என்றால் 1/2 கிலோ தேயிலை பக்கெட்டின் விலை ரூபாய் எக்ஸ். கேள்வி, நீங்கள் 2 கிலோ சீனியும் 2 கிலோ சீனியும் 2 தேயிலை பாக்கெட்டுகளும் வாங்க வேணும். 2 கிலோ சீனியும் 2 தேயிலை பாக்கெட்டுகளும் வாங்குறதுக்கு தேவையான மொத்த பணம் எவ்வளவு?
2 கிலோ சீனியும் 2 தேயிலை பாக்கெட். 2 கிலோ சீனியும் 2 தேயிலை பாக்கெட்டுகளும் வாங்குறதுக்கு தேவையான மொத்த பணம் எவ்வளவு? பாருங்க, 1 கிலோ சீனி விலை ரூபாய். அப்ப 2 கிலோ சீனி விலை என்னவாக இருக்கும்? 1 கிலோ விலை ரூபாய். 2 கிலோ சீனி விலை 2. அடுத்தது 250 கிராம் தேயிலை பாக்கெட் விலை ரூபாய். அப்ப 250 கிராம் தேயிலை பாக்கெட் விலை ரூபாய். அதே போல 2 தேயிலை பாக்கெட்டுகளை நீங்கள் வாங்க வேணும். 250 கிராம் தேயிலை பாக்கெட்டுகள் 2 வாங்க வேணும். அப்படி என்றால் 250 கிராம் தேயிலை பாக்கெட்டு ஒன்றின் விலை ரூபாய். அப்ப 2 தேயிலை பாக்கெட்டின் விலை என்னவாக இருக்கும்? 2x ஆக இருக்கும். மொத்த பணம் சீனியும் வாங்க வேணும், தேயிலையும் வாங்க வேணும். 1 கிலோ சீனியின் விலை ரூபாய். 2 கிலோ சீனியின் விலை 2 ரூபாய் 2. அப்ப தேயிலை பாக்கெட்டு ஒன்றின் விலை ரூபாய். தேயிலை பாக்கெட்டுகள் 2 வாங்க வேணும். ஆனால் அது 250 கிராம் தேயிலை பாக்கெட் வந்திருக்கு. நாங்கள் 2 தேயிலை பாக்கெட்டுகள் வாங்க போறோம். 2 தேயிலை பாக்கெட்டுகளுக்கு ரூபாய் 2x. ஆகவே என்ன செய்வோம்? 2ஐயும் கூட்டுவோம். ரூபாய் 2 சக 2x. இதுதான் இந்த 2ஐயும் வாங்குறதுக்கு தேவையான மொத்த பணத்துக்கான அட்சர கணித கோவையாக இருக்கும். அப்ப நாங்கள் 2 இது ஒரு தெரியாக்கணியம், இது ஒரு தெரியாக்கணியம். 2 தெரியாக்கணியங்கள் வார மாதிரியான கோவைகளை என்னென்ன உருவாக்குறதுன்னு பார்த்தோம். நீங்கள் இந்த கேள்வியை வாசிச்சு அதை உருவாக்க கேள்விகளை செய்து பார்க்கறதுங்கிறது நீங்கள் உருவாக்க முடியும். கேள்விகளை வாசிச்சுட்டு அந்த கோவைகளை உருவாக்கலாம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்னைக்கு அட்சர கணித கோவைகள் தொடர்பாக படித்த நாங்கள் இந்த கோவைகளை எவ்வாறு உருவாக்குறது நாங்கள் இனி இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.